வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவின் கொத்தடிமை கூட்டமாக அதிமுக மாறியுள்ளது. கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை. மறைந்த தலைவர்களை பற்றி தவறாக பேசுவது அரசியல் மாண்பு அல்ல. அரசியல் நாகரிகத்தை திமுக கடைபிடித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதிலடி. அவதூறு கருத்து தெரிவித்தால் அரசியல் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓட நேரிடும். எடப்பாடி பழனிசாமிக்கு வைகோ சவுக்கடி. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியில் விஜய் தேர்தல் பிரச்சாரம். மீண்டும் பாட்டு பாடி வாக்கு சேகரிப்பு. பாஜகவின் கொத்தடிமை கூட்டமாக அதிமுக மாறிப்போயுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டம் கர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு குமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கன்னியாகுமரி தொகுதி திமுக வேட்பாளருமான மகேஷ், நாகர்கோவில் தொகுதி திமுக வேட்பாளர் ஆஸ்டின் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்தார். கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயர் பலகையை காப்பாற்றிக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு காவடி தூக்குவதாக விமர்சித்தார். அதிமுக பாஜகவின் கொத்தடிமை கூட்டமாக மாறிப்போயுள்ளதாகவும் தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள சுயநலத்திற்காக இப்படி ஒரு நிலைமையில் அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளதாக கூறினார். கொள்கையை பேசுவதைத்தான் ஆதரிப்பாங்களே தவிர வாய் கொழுப்போடு பேசினா அதை வரவேற்க மாட்டாங்க. பழனிசாமி சொல்றதுக்கு சாதனைகள் இல்ல, மக்கள் பட்ட வேதனைகளான இருக்கு. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்க துணிச்சல் இல்ல. உதவியர்கள் மேலே அவருக்கு உதவிய மேலே நன்றி உணர்வு இல்லாம மனசு முழுக்க துரோகம் செஞ்ச நெஞ்சுதான் இருக்கு. இப்படிப்பட்ட இவர் கொடுக்கிற வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன் 2011, 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றல. அந்த வாக்குறுதிகளை நான் வாசிச்சா அது பழனிசாமிக்கு ஞாபகம் வராது. ஆனா திமுக வாக்கு கொடுத்தா அதை எப்படியாவது செஞ்சு முடியும். அப்படி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் தான் திமுக தேர்தல் அறிக்கை. நான் கூட பாடி காமிச்சேன் திருநெல்வேலியில, கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா நீங்க? பாடின மறுபடியும் சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் தான். ஆக அதுல சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையில சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய சில மெகா ஹிட் அந்த அறிவிப்புகளை மட்டும் இப்போ தலைப்புச் செய்தியா ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றேன். 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனி மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். 1000 புதுமை பெண் தமிழ் புதலும் திட்டத்தின் மாணவர்களுக்கு உதவித்தொகை இனி 1000 மாசத்துக்கு 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் டபுள் மடங்காக உயர்த்தி வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு இனி எந்த ஷூரிட்டியும் இல்லாமல, கேரண்டி எல்லாம் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வர மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படும். குமரி மாவட்டம் இயற்கை பேரிடர்களால அதிகம் பாதிக்கப்படுகிற மாவட்டம். இனி பேரிடர்கால இழப்பீடுகளா இரவை, பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாய், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். எடப்பாடி பழனிசாமி நாக்கில் நரம்பில்லாமல் பொய் பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி நாக்கில் நரம்பில்லாமல் பொய் பேசி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கருணாநிதியின் இறுதி காலத்தில் ஸ்டாலின் அவரை கைதியாகத்தான் வைத்திருந்தார் என்றும், ஸ்டாலின் கட்சியை கைப்பற்றி விட்டார் என ஒரு ஆடியோவில் தகவல் வந்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அதில் மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறாக பேசுவது அரசியல் மாண்பு அல்ல என்றும், அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவரை எதிர்த்தும் அவரது ஆட்சியில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டியும்
நேரடியாக அரசியல் செய்திருக்கிறோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம் இன்றும் கடைபிடித்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்கென்று யோகம் அடித்த மாதிரி பழனிசாமியிடம் இந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுவது இது முதல் முறை அல்ல என முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி அவர்கள் தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். அதை கேட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஃபோன்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாங்க. எங்கள் மனசில் இருந்ததை பேசிட்டீங்க, எங்கள் மனசில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் பேசிட்டீங்க தலைவர்ன்னு சொன்னாங்க. மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறாக பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம் நேரடியாக அரசியல் செஞ்சுருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடித்த மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவர் இப்படி பேசுறது முதல் முறையும் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 2019 தேர்தலின் போது கலைஞரை வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க, அதை பற்றி அரசு விசாரிப்போம்னு வாய்க்கொழுப்போடு பேசினார். அதற்கு பிறகு என்னாச்சு? மக்களால் தோற்கடிக்கப்பட்டார் பழனிசாமி. அதன் பிறகு மேலும் மேலும் தோல்விகளை பெற்றாலும் அதிலிருந்து அவர் எந்த பாடமும் கத்துக்காம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்தால் பின்னங்கால் பிடரியில் அடிபட எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் ஓட நேரிடும் என வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக வட்டச் செயலாளர் முதல் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி பல இன்னல்களுக்கு பின் முதலமைச்சராக மகுடம் சூட்டிய மு.க. ஸ்டாலின் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேச எந்த தகுதியும் இல்லை என தெரிவித்துள்ளார். கலைஞர் மறைந்தபோது அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்திற்கு அருகிலேயே திமுக தலைவரை நல்லடக்கம் செய்ய துடியாய் துடித்த ஸ்டாலின் தன் சுயமரியாதையையும் பொருட்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கே சென்று உள்ளம் உருகும் விதத்தில் வேண்டுகோள் விடுத்தும் எடப்பாடி பழனிசாமி ஈவு இரக்கம் இன்றி ஸ்டாலின் வேண்டுகோளை நிராகரித்து உதாசீனப்படுத்தினார். எந்த நிலையிலும் விடாமுயற்சியை கைவிடாத மு.க. ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தை நாடி அண்ணா இடத்திற்கு அருகிலேயே கலைஞரை நல்லடக்கம் செய்யும் தீர்ப்பை பெற்று நீதி வென்றார். இந்நிலையில் இனிமேல் இதுபோன்ற அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூறினால் பின்னங்கால் பிடரியில் அடிபட அரசியல் களத்தில் ஓட நேரிடும் என வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் இன்று பிரச்சாரம் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. இந்த நிலையில் தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10 மணிக்கு தட்டாஞ்சாவடியிலும், 11 மணிக்கு கடலூர் சாலை மால் பகுதியிலும், பகல் 12 மணிக்கு தவளக்குப்பம் ஜங்ஷன் சாலையிலும் விஜய் பிரச்சாரம் செய்தார். மேலும் தட்டாஞ்சாவடி முதல் காலப்பட்டு வரை ரோட் ஷோ நடத்துகிறார். இந்நிலையில் புதுவை சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் இன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் ரோட் ஷோ நடத்த திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் வந்தார். அவரை பார்த்த ரசிகர்கள் சாலை விதிகளை மதிக்காமல் இருபுறமும் குவிந்தனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நம்மளோட சேர்ந்து 2 தொகுதியில நம்ம கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம், உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில நிக்கிறாங்க. நம்ம கட்சி வேட்பாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்ம அண்ணா தம்பின்னு நம்மளுடைய வேட்பாளர்கள், புதுச்சேரி வேட்பாளர்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி உங்க முன்னாடி நான் அறிவிச்சிட்டேன், உங்க முன்னாடி நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க எல்லாரையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் எல்லாருக்கும் நம்ம விசில் சின்னத்துல, உங்க விசில் சின்னத்துல தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அவங்களோட சின்னத்திலையும் ஓட்டு போடுங்க.
டிவிகே புதுச்சேரி எலெக்ஷன்ல முதலா போட்டி போடுது. இங்க 2 கூட்டணி இருக்கு. நீங்க தனியா வந்து என்ன செய்ய போறீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஒண்ணு எழலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, அதுல காங்கிரஸ் மட்டுமே 5-6 முறைக்கு மேல இங்க ஆட்சியில இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்களோட தலைவரையே வெட்ட வெளிச்சமா எப்படி ஏமாத்தினாருன்னு உலகமே பார்த்து கை கட்டி சிரிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் 2-3 முறைக்கு மேல ஆட்சியில இருந்தாங்க. இப்போ 2ம் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகள்ல ஒருத்தரை எதிர்த்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. இந்தியாவுக்கு கூடுதல் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை விநியோகிக்க தயாராக உள்ளதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய துணை பிரதமர் மாண்ட்ரோவ் இடையேயான சந்திப்பின் போது மத்திய கிழக்கு போர் விவகாரம் குறித்தும் சிவில் அணுசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதல் 1 மாதத்திற்கும் மேலாக நீடித்து வருகிறது. போர் நிறுத்தம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த 2 வாரங்களுக்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் கச்சா எண்ணெய், எரிவாயு வாங்கும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு முறை பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய துணை பிரதமர் டெனில் மாண்ட்ரோவ், பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் ஹார்முஸ் நீரிணையை திறக்கும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஹார்முஸ் நீரிணை திறக்கும் வகையில் பஹ்ரைன் தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு மற்ற நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களான சீனா, ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் தீர்மானம் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சா. அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தலையொட்டி அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சா. அரவிந்த் ரமேஷ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர் சா. அரவிந்த் ரமேஷ் சோழிங்கநல்லூர் 183 வட்டத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 183 மாமன்ற உறுப்பினர் தமிழரசி சோமு மற்றும் திமுக சட்ட திட்ட திருத்த குழு கா. சோமு தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரவிந்த் ரமேஷுக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்ற நிர்வாகிகள் அவருக்கு சால்வை அணிவித்து வெற்றி வீரவாள் வழங்கினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் மதிமுக அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மதிமுக வேட்பாளர் திமு ராசேந்திரன், கடையநல்லூர் உட்பட தென்காசி மாவட்ட மக்களுக்கு பேருந்து நிலையம் அருகே ஆட்சியர் அலுவலகம் அமைக்க போராடிய நான் மண்ணின் மைந்தரா அல்லது அந்த விஷயத்தில் எதுவுமே வாய் திறக்காத எதிர்க்கட்சி வேட்பாளர் மண்ணின் மைந்தரா என கேள்வி எழுப்பினார். எப்படி சார் மக்கள் வந்து தலைக்காட்சி போவாங்க? இதை ஏற்றுக்கிட முடியாது. இல்ல முடிவெடுத்தாச்சு, சர்வே போட்டாச்சு, அது போட்டாச்சு, இது போட்டாச்சு, வேண்டாம் பார்க்காதீங்க.
என்று சொல்லி அதிகாரிகள் சொன்னாங்க. அப்ப இருந்த அமைச்சர்கிட்ட வெட்கத்தை விட்டு நான் நேரடியா போய் நீங்க இதை செஞ்சிடாதாங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வரும், உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும், மக்களை அல்லோலப்படுத்திடும் அப்படின்னு சொன்னேன். இதே வேட்பாளர் அன்றைக்கும் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தார்கள். ஒரு சிறிய சவாலை நடுவுல அந்த அலுவலகத்தை தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல கட்டணும் அல்லது கடையலூருக்கும் தென்காசிக்கும் இடையில இருக்கிற இடைக்கால இருக்கிற அரசுக்கு சொந்தமான இடத்துல கட்டணும்னு நாங்க அத்தனை பேர் போராடணும். நீங்க ஒரு வார்த்தை வாயில இருந்து அப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்களா? ஒரு லெட்டர் கொடுத்திருக்கீங்களா? அவ்வளவு ஆதாரங்கள் எனக்கு இருக்கு. எந்த மேடையும் நான் வந்து சொல்லுவேன். அப்போ கடையலூர், சங்கரன் கோயில், புளியங்குடி, செங்கோட்டை, ரெட்டியார்பட்டி, சுரண்ட மக்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் இப்ப இருக்கிற ஆஸ்பத்திரி பக்கத்துல வரணும்னு சொல்லி போராடுங்க. நான் மண்ணில் வேண்டனா வாயிலக்காக நீக்க முடியும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள நொச்சிபாளையம் பிரிவு அருகே சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக தாராபுரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் இந்திரா தலைமையில் அமலாக்க பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தாராபுரம் நொச்சிபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 2 வடமாநில நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் 2 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த மதுவிலக்கு பிரிவு போலீசார் சந்தேகமடைந்த நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் வைத்திருந்த பையில் 10 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இவர்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கிசான் குமார் டிகால் மற்றும் தீனாநாத் நாயக் என்பதும் ஒடிசாவிலிருந்து கஞ்சாவை எடுத்து வந்து விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகரில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, எம்எல்ஏ சீனிவாசன், தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரனை கூட்டணி கட்சியினர் அனைவரும் சேர்ந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எனவேதான் நான் துவக்கத்தில் சொன்னதை போல நானாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக இருந்தாலும் இதே தொகுதியிலே 2 முறை தொடர்ந்து தொடர் வெற்றியை தக்க வைத்து விருதுநகருக்கு பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு நல்ல காரியங்களை, சிறப்பான செயல் திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் AR சீனிவாசன் வரவேற்றிருக்கிறோம். அவர் இந்த தொகுதியில் மிகப்பெரிய பங்களிப்பை நமக்காக அளிக்க இருக்கிறார். அவருடைய வெற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி இலக்குகளை எல்லாம் தாண்டிய ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும். காரணம் அவருடைய வெற்றி நம்மால் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே உற்று நோக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக நம்முடைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் இந்த முறை இருக்கு. ஆக நாம் இங்கே வாங்கக்கூடிய வாக்குகள், நாம் அவருக்கு பெற்றுத்தரக்கூடிய வாக்குகள் அவருக்கு எப்படி பெரிய மகத்தான வெற்றியை தருகிறதோ அதே போல இந்த கூட்டணியின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும், நாம் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு பெரிய மகத்தான பெருமையை நமக்கு அது பெற்று. திருப்பூரில் ஆளே இல்லாத கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உரையாற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. திருப்பூரில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் 10 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 9 மணி முதலே மண்டபத்திற்குள் ஏராளமான பொதுமக்கள் அமர்ந்திருந்த சூழலில் 4 மணி நேரம் தாமதமாக SP வேலுமணி கூட்டத்திற்கு வந்துள்ளார். இதனால் பொதுமக்கள் மண்டபத்திலிருந்து வெளியே செல்ல ஆரம்பித்தனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசும்போது பெரும்பாலான இடங்களில் காலி சேர்களை மட்டுமே காண முடிந்தது. முன்பக்கம் 2 வரிசையில் மட்டுமே கட்சியின் நிர்வாகிகள் இருந்த நிலையில் பின்பகுதி முழுவதும் காலியாக காட்சியளித்தது.
இருப்பினும் ஆளில்லாத அரங்கத்திலும் வேலுமணி தனது உரையை முழுமையாக பேசி முடித்த பின்னரே கிளம்பிச் சென்றார். முன் விரோதம் காரணமாக விவசாய நிலங்களை சேதப்படுத்தியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மயிலாடுதுறை அடுத்த கீழப்பெரும்பள்ளம் மேலத்தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கும் மேலப்பெரும்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த மல்லிகா என்பவருக்கும் இடையே நில பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனால் வயலில் நடவு செய்திருந்த பருத்தி செடியை மல்லிகா பிடுங்கி எறிந்து அழித்துள்ளார். நான் ஒரு சுமார் ஒரு 10-12 வருஷமா NSL சொந்தமான நிலம் ஒரு 2 ஏக்கர் சுற்றி சாப்பிட்டு செய்து வரேன். அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு நிலம் சம்பந்தமா. அதனால நான் சாப்பிடு பண்ணிட்டு வரேன். அந்த நிலத்தை அவங்க கேட்கும்போது மொத்தமாக அக்ரிமெண்ட் போடுறதுக்கு போனேன். அப்போ போடும்போது அவங்க மொத்தமாக பணத்தை கொண்டு கொடுத்துட்டு உங்கள் கம்பெனி நிலம் ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது நான் ஓங்கியில் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த கம்பெனி நிலம் அவங்க ரீஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. அது பண்ணும்போது மொத்தமாக பணத்தை கொடுத்துட்டு ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் சாவடி பண்ணிக்கிறாங்க. சாவடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த நிலத்தில் சொசைட்டி லோன் வாங்கியிருக்கேன், நிவாரணம் வாங்கியிருக்கிறேன், இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த சொசைட்டியில் லோன் இருக்குது, கூட்டுறவு வங்கியில் கடன் இருக்குது அந்த நிலத்துக்கு. அதை நான் சாவடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த நிலத்தை நான் அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன். விட்டுருங்கன்னா அது எப்படி நான் வச்சிருக்க நிலத்தை நீங்கள் எப்படி பக்கத்து வயக்காரர் நீங்கள் போய் அக்ரிமெண்ட் போட்டீங்க இல்லை அவங்க கேட்டால் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பூம்புகார் காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் போய் ஸ்டேஷனில் இந்த சிவில் கேஸ் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறேங்க, அவங்களுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் கம்பெனிக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதோட நேற்று நைட்டு அங்கே வயக்கட்டை விசாரணை அந்த என்னை கேட்ட மல்லிகா பையன் இளையராஜாவும் புனிதராஜா 2 பேரும். இளையராஜா சென்னாப்பு வீராசாமி, புனிதராஜா சென்னாப்பு வீராசாமி. அவங்க 2 பேரும் வயலில் சாயந்தரம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க தான் நின்னாங்க இந்த பக்கம். இன்னும் பக்கத்து வயக்காரங்க சொன்னாங்க. இப்போ நைட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் இன்னும் 2 ஆள் யாரோ ரவுண்டு வச்சுக்கிட்டு பிரியர் அடிச்சு விட்டுட்டு ஒரு 200 குழி இது மாதிரி பருத்தி செடியை பிடிங்க அண்ணாசனம் பண்ணிட்டாங்க. காலையில் நான் தண்ணி பார்க்க போகும்போது அப்படி இருக்கு. அதனால தான் நேராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக பிரச்சனை கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் செடி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக தங்கத்தின் விலையில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. தங்கம் விலை நேற்று முன்தினம் அதிரடியாக பவுனுக்கு 2400 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை மாற்றமின்றி 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து பஞ்சாப் கிங்ஸ் அபார வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள் குவித்தது. ஆயுஷ் மாத்ரே 43 பந்துகளில் 73 ரன்கள் எடுத்து அசத்தினார். சிவம் தூபே 45 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இருவரின் அதிரடியான ஆட்டத்தில் CSK பெரிய ஸ்கோரை எட்டியது. ஆனால் 210 ரன்கள் இலக்கை துரத்திய பஞ்சாப் கிங்ஸ் 18.4 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் தொடரில் 2வது வெற்றியை பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஜகவின் கொத்தடிமை கூட்டமாக அதிமுக மாறியுள்ளது. கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் பரப்புரை. மறைந்த தலைவர்களை பற்றி தவறாக பேசுவது அரசியல் மாண்பு அல்ல. அரசியல் நாகரிகத்தை திமுக கடைபிடித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதிலடி. அவதூறு கருத்து தெரிவித்தால் அரசியல் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓட நேரிடும். எடப்பாடி பழனிசாமிக்கு வைகோ சவுக்கடி. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியில் விஜய் தேர்தல் பிரச்சாரம். மீண்டும் பாட்டு பாடி வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.